மாதத்துக்கான வாக்குத்தத்தம் நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென். அப்படியே நம்முடைய வலது கரத்தை அந்த வசனத்தின் மேலே வைத்து ஜெபம். பரலோக பிதாவே, ஆயிரமான வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த மாதத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிப்பதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவையாக்குவேன் என்று சொன்னேன். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு ஆண்டவரே கோணலான காரியத்தெல்லாம் இந்த மாதத்தில் நீ செவையாக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசும். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா, ஸ்தோத். இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறதை பார். நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த மாதம் மாத்திரமல்ல, வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு நாம் போவதுக்கு முன்னால் ஆண்டவர் நமக்கு முன்னாலே போகிற ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே நான் உனக்கு முன்னே போய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்கே போனாலும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு முன்னால் தம்முடைய தூதனை ஸ்தோத்திரம் அவரே நமக்கு முன்னாலே கண்டிப்பாய் போவார். போவார போக மாட்டார? விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு உதாரணம் ஸ்தோத்திரம், தானியேல் சிங்கிக்கபிக்கு போவதுக்கு போது ஸ்தோத்திரம் ராஜாவுடைய கட்டளை, மக்களுடைய இது ஸ்தோத்திரம். சிங்கிக்கபிக்கு போகிறதுக்கு முன்னால் தேவன் தம்முடைய தூதனை அதுக்கு முன்னாலேயே அனுப்பினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கெட்டி போட்டார். அதே போல் ஸ்தோத்திரம் எலியேசர் ஸ்தோத்திரம் ஆதிகாமத்தில் வாசிக்கும் போது ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே எலியேசர் ஜெபம் பண்ணுறார். ஸ்தோத்திரம், நீர் தூதனை என்ன செய்யணும் முன்னால் அனுப்பு ஆண்டவரேன்னு சொல்லி. அல்லேலூயா. போய் இவங்க போகிற பாதையிலேயே கரெக்டாக இவங்க எப்படி ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்களோ அந்த தூதன் போய் கரெக்டாக வீட்டில் இருந்தவளை தண்ணி கோதுறதுக்கு அந்த இடத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார், கொண்டு வந்து ஸ்தோத்திரம் இவனுக்கு மட்டுமில்லை, ஸ்தோத்திரம் எலியேசருக்கு மட்டுமில்லை, ஸ்தோத்திரம் 10 ஒட்டகத்துக்கும், வெறும் 10 ஒட்டகம் மட்டும் வந்திருக்காது, அதில் ஸ்தோத்திரம் 10 ஒட்டகத்தை ஓட்டிட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, ஆட்களும் வந்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இத்தனை பேருக்கும் தண்ணீர் பார்க்கத்தக்கதாக ஒட்டகத்துக்கும் வந்தவங்களுக்கும் என்ன செய்யுது, தண்ணீர் வார்த்தால். சொல்கிறாங்க ஒரு ஒட்டகம் குறைஞ்சது 30 குடம் தண்ணி குடிக்குமா குறைஞ்சது. அது ஸ்தோத்திரம். அப்போ 10 ஒட்டகம் என்னாச்சு, இவங்க என்னாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவ்வளவு அந்த அவள் இறங்கி கோதுன அந்த அந்த ஊற்ற நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸ்தோத்திரம், அது எவ்வளோ ஆழம் இருக்குது. ஸ்தோத்திரம் இப்போ மாதிரி மோட்ரு போட்டோன்னே என்ன செய்யாது, தண்ணி வர்ற மாதிரி இல்லை. அவ்வளவு இறங்கி கோதி அவ்வளவு தியாகத்தோடு என்ன செஞ்சுருக்கான்னா கோதி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் பின்னால் பழைய பைபிளில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த ஃபோட்டோவை பழைய அந்த அப்போ இருந்த அந்த ஸ்தோத்திரம் அதை எடுத்து பின்னால் போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. பைபிளில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோகள்லாம் இருக்கும், மேப் இருக்கும், அதில் அது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சில பழைய பைபிளில் நடந்த எருசலேமில் கழுதையில் இயேசுவை ஏற்று அந்த எருசலேம் பட்டணம் எப்படி இருந்தது, அந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை பார்க்க முடியாது. இருக்கட்டும். அப்போ இங்கே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன். அது ஸ்தோத்திரம். அதே ஏசாயாவில் ஒரு 3 காரியத்தை நம்ம சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் ஏசாயா 52:12 வசனத்தை வாசிங்க. 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, இல்லை,
அதான் முக்கியம். கர்த்தர் உனக்கு முன்னால போவார். போதும். இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகு உங்களை காக்கிறவராய் அவர் நமக்கு முன்னால போய் நம்மளை பின்னால இருந்து என்ன செய்கிறார்? காக்கிற தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகணும். அல்லேலூயா, வேலைக்கு போனாலும் சரி, வண்டி எடுத்துகிட்டு கடைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் ஸ்தோத்திரம். போகும்போது ஜெபித்து விட்டும் போகணும். நம்ம ஜெபத்தோடு கூட என்ன செய்யணும்? நாம் பிரயாணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நமக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை கூட என்ன செய்வாரா? செவையாக்குகிற தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்னால் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கோணலாக இருக்கிற எல்லா காரியத்தையும் என்ன செய்வாரா? செம்மையாக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் நான் வாசிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்தோமானால் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? வாசிக்க பார்ப்போம். சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனம். உங்களை தொடுகிறவன் கண்மணியை என்ன செய்கிறான்? அப்ப நம்மளை தொடுகிறவன் கண்மணியை ஸ்தோத்திரம். நம்ம மேலே எங்கே அடிக்கிறனாலும் விட்டு கொடுத்துரும். கண்ணில் போய் ஒருத்தன் குத்ததுக்கு என்ன செய்ய மாட்டோம்? அனுமதிக்க மாட்டோம். அப்போ அந்த அளவுக்கு நம்மளை ஆண்டவன் நம்மளை பாதுகாக்கிறான். உன்னை தொடுகிறவன் கண்மணியை, அப்போ அவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ ஆண்டவர் நமக்கு அவ்வளவு பாதுகாப்பாக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நமக்கு சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரியும். 16:8 வாசித்தமானால் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்னால வைத்திருக்கிறேன், ஆகையால் அவர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடியாலே நான் என்ன செய்கிறதில்லை? அசைக்கப்படுவதில்லை. எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன். நம்மளை வேலையில், தொழிலில், படிப்பில் எல்லாவற்றிலையும் கர்த்தரை என்ன செய்யணும்? முன்னால் வைக்கும்போது முன் செல்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிற எல்லா கோணலையும் அவர் என்ன செய்வார்? நீங்கள் மார்க் 5:38 வாசித்தா அங்கே கப்பல் பிரயாணத்தில் ஸ்தோத்திரம், இயேசு கப்பலில் ஸ்தோத்திரம் முன்னணியில் அவர் என்ன செய்கிறாரு? தூங்கிட்டு இருக்கார். ஆனால் வேதம் சொல்லுகிற இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும். ஆனால் இவங்க இப்போ நடு சமுத்திரத்தில் போகுது. ஆனால் ஒரு பெரிய கொந்தளிப்பை என்ன செய்கிறது? வருகிறது. ஐயரே, நாங்கள் என்ன செய்கிறோம்? மடிந்து போகிறோம். நீங்கள் வாசிக்க பார்ப்போம். 5:38 வாசிங்க. மார்க்கு 5:38. அந்த வசனம் இல்லையா? 5:38 அவரது. சரி, இருக்கட்டும். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவை முன்னால் வச்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவங்க அதனால தான் பெரிய கொந்தளிப்பே வந்தது. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 3 காரியத்தை வேகமாய், ஏன்னா நமக்கு நேரம் இல்லாதனால சுருக்கி சொல்கிறேன். நமக்கு முன் செல்கிற ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது காரியம் வாசிங்க. யாத்திராம புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நீர் என்னோடு கூட வருவதினால் அல்லவா? இல்லையே, 33:14 என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும். என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரும். அப்போ முதலாவது காரியம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு முன் செல்கிற தேவன் கோணலானவைகளை என்ன செய்வாரா? செமையாக்குகிற மாத்திரமல்ல, அவர் முன்னாலே போகும்போது அவருடைய சமூகம் நமக்கு முன்னால் என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா.
நாம் பிரயாணப்படுகிற நேரத்தில் எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவருடைய சமூகம் என்ன செய்யும் ஒவ்வொரு நாளும் முன் செல்லும். அல்லேலூயா. சங்கீதம் 16:11 வாசித்தோமானால், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். 16:11 வாசிங்க. சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பாருங்க. அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கு? ஆண்டவர் முன்னால் செல்லும் போது பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நமக்கு சும்மா நமக்கு முன்னால் போகிற ஆண்டவர் அல்ல. பாஸ்டர்மாட்ட கேளுங்க. கடம்பூர் சில நேரம் வெயிலில் போகும்போது அங்கேருந்து வரும்போது, ஆண்டவரே மேக ஸ்தம்பத்தை கட்டளைடா, வண்டிக்கு முன்னால் அப்படியே மேகம் அப்படியே போகிறத பல முறை நாங்கள் கண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பயங்கர வெயிலாக இருக்கும். ஆனால் யாரோ ஸ்தோத்திரம் வண்டிக்கு முன்னால் கொடை பிடிச்சிக்கிட்டு போது என்ன செய்யும்? கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னால் போகிற ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? அவருடைய சமூகம் நமக்கு முன் சென்றுக்கிட்டே இருக்கும். மோசே என்ன சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 33வது அதிகாரம். இந்த 2 காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடும். 33:15 வாசிங்க. யாரு? மோசே. அப்பொழுது அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால செல்லாமல் போனால் இவ்விடத்திலிருந்து போகாதிரும் ஐயா. அல்லேலூயா. உம்முடைய சமூகம் தேவை. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னால போகலன்னா எங்களை நீர் என்ன செய்ய வேண்டாம்? கொண்டு போகாதிரும். யார் ஜெபம் பண்றா? மோசே. அல்லேலூயா. அப்போ எப்போதும் அவருடைய சமூகம் நமக்கு என்ன செய்யணும்? கூட இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது 51வது சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? 51வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன தாவீது சொல்றாரு? நான் பாவம் செஞ்சுட்டேன், விழுந்துட்டேன். ஆனால் உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன நீர் என்ன செஞ்சிடாரு? தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து நீர் என்ன செய்யாதரும்? எடுத்துடாதரோ ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், நமக்கு ஆண்டவர் எது முன் செல்ல வேண்டும் அப்படின்னா அவருடைய சமூகம் முன் செல்ல வேண்டும். சரி. 2வது காரியம் ஸ்தோத்திரம். அப்படி வாசித்த முதல் வாசித்த ஏசாயா 45:2 வாசிங்க. கோணலானவைகளை சுவையான். 2வது காரியம் என்ன? முதலாவது ஆண்டவர் முன்னால போனால் அவருடைய சமூகம் வரும். 2வது ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு முன்னால் போனால் கோணலாக கிடக்கிறது கூட என்ன ஆயிரும்? நேராயிரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே எத்தனையுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியம் எப்படி தான் இருக்குது? கோணலான காரியத்தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்னால் செல்வார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோணல் கூட என்ன செய்யும்? நேராகும். அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாக்கிய செய்வார். சங்கீதம் ஸ்தோத்திரம் 37:5 வாசித்தோமானால் நான் வாசிக்க முடியும். அப்போது ஸ்தோத்திரம் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை, அதனால் நான் சொல்கிறேன். பிலிப்பியர் 2:15, ஏசாயா 30:21 நாம் வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கோணலான காரியத்தை கூட நம்ம தெய்வம் என்ன செய்யும்னா செம்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சரி. 2வது காரியம், நமக்கு முன்னால் போகிற ஆண்டவர் கோணலை கூட சபைப்படுத்தும். 3வது காரியம் வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். மீகா 2 நமக்கு தெரிந்த வசனம் 13 தான். தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்போ முன்னால் போகிற ஆண்டவர் என்ன செய்வார்? போகிற ஆண்டவர் சும்மா போக மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்கிறதோ அதை எப்படி போயிட்டே இருப்பார்? தடைகளை நீக்கி போட்டுக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அன்றைக்கி எங்கள் ரோடு உங்கள் வீட்டு பக்கம் ரோடு போடும்போது முன்னால் பார்த்தீங்கன்னா சல்லி மணல் எல்லாம் போட்டு காங்கிரீட் போடுறதுக்கு என்ன செய்வாங்க, 10 பேர் 20 பேர் 15 என்ன செய்வாங்க, மம்படி வச்சு கிளச்சி வச்சு எடுத்து. இப்போ மிஷினே என்ன செய்யுது, அதே அள்ளி போட்டு அதே என்ன செஞ்சிருது, நிறைவே என்ன செய்கிறது, ஸ்தோத்திரம், ரோடு போடுறது கொண்டு போகுது. அல்லேலூயா. இன்றைக்கி அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்கு, ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நமக்கு முன் செல்கிற ஆண்டவர் என்ன செய்வார்னா, தடைகளை எது எது தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், நீக்கி போடுவார். ஆனால் எல்லா காரியத்திலையும் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை எனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன், ஆகையால் அவன் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினா நான் என்ன செய்கிறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் அவரை வைக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ 3வது காரியம் அவர் என்ன செய்வார்னா, நமக்கு முன்னால் போகிற ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்னே செல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபுல 42வது எனக்கு தெரிஞ்ச வசனம், ஸ்தோத்திரம். யோபுல 42:2 வாசித்தான், தேவரீ சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் அவர் செஞ்ச நினச்சிட்டாருன்னா ஸ்தோத்திரம், ஒரு காரியமும் என்ன செய்யாது, தடைபடாது. ஏன் தடைபடாதுன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னால் செல்கிறார். அல்லேலூயா. ஆகையால் ஏன் இந்த 1ஆம் தேதி இந்த வார்த்தையை நமக்குன்னா, இந்த மாதம் முழுவதும் சொன்னோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், கோணலானவை கூட என்ன செய்வீர், செம்மையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீர். ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்தெந்த காரியம் கோணலாக இருக்கிறதோ அதை எல்லாம் செம்மையாக்குனா கண்டிப்பாக ஆண்டுடைய வசனம் ஜீவனுள்ளது. அல்லேலூயா. அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதில் வல்லமை இருக்கிறது. ஆகையால் அது ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். அல்லேலூயா. 3 காரியம் ஸ்தோத்திரம். என்னது, ஆண்டுடைய சமூகம் என்ன செய்யும், நமக்கு முன் செல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் கோணலான செவ்வாய்ப்படுத்தும் போது 1வது காரியம் அவர் செய்கிறது, அவருடைய சமூகம் முன் செல்லும். 2வது காரியம், கோணல் கூட என்ன செய்யும், செவ்வை முன் செல்லும்போது கோணல் கூட சரியாக்கும். 3வது, தடைகளை நீக்கி போடும். தடைகளை நீக்கி போடுகிறவர் பின்னால் போல முன் செல்கிறார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னால் செல்கிறார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த மாதத்தில் செய்ய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுமா. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய், ஓ ஸ்தோத்திரம், கோணலானவை செவ்வையாக்குவேன். நான் முன்னால் போவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓ ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில முன் செல்கிற ஆண்டவர், ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, முன் சொல்லுகிற ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லத்தக்கதாக, ஓ ஸ்தோத்திரம், இந்த மாதத்துக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நம்மை நடத்த ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன்னால் இருக்கத்தக்கதாக ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன்னால் செல்லும். ஓ ஸ்தோத்திரம், கோணலானவை கூட செவ்வையாக்கும். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த அதிகாலையில் கூட்டி சேர்க்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எத்தனை வேலைகள், காலையில் ஆண்டவரை தூக்கத்தை எல்லாத்தையும் வெறுத்து இந்த அதிகாலையுடைய சமூகத்தில் வர கர்த்தர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்கிறபடி நாளை துதிக்கிறோம். எங்களுக்கு முன் சென்று ஆண்டவரே நீ செய்ய போகிற 3 காரியத்தை நாங்கள் வேதத்தில் பார்த்தோம். ஆண்டவரே போய் துதிக்கிறபடி சமூகம் எங்களுக்கு முன்னால் செய்யும். உங்களுடைய சமூகம் முன்னால் போகும்போது கோணல் கூட செம்மையாக்கும். நீர் எங்களுக்கு முன்னால் போகும்போது ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுவீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும். அந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுவதுமை பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.